இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கீழே தெரியுது இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் பெல் பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட உடனே மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் வயர்ட் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து 600 கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தேன். பட் ஆனால் அப்போ வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 900 அபவ் கிட்டக்க இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ரேட் வந்து குறைஞ்சி நான் எதிர்பார்க்காத விலைக்கு வந்துச்சு. ஸோ உடனே வந்து பை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது நம்ம சேனல்லே. அதே மாதிரி ஹெட்ஃபோன் வீடியோக்கு குறையவே இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹெட்ஃபோன்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு. அதுவும் பட்ஜெட் ஓரியண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த தரவரிசையில் வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஹெட்ஃபோனாக போச்சு. ஸோ ஆண்ட் ஆடியோங்கிறது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை பற்றி அன்பாக்சிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது நிறை குறை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். ஸோ லைட்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் நம்மளால் போட முடியல. ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிகிட்டே இருக்காமல் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுக்கு மேலே வர கவர். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஈகார்ட்லேருந்து வாங்கினது. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பில் எல்லாமே வந்து இந்த பேக்கேஜுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். கவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லும் இருக்குது. ஸோ பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸை வெளியில் எடுத்து பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, பில்லை வந்து தூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கவே முடியாத ஒரு அட்டகாசமான ஒரு பேக்கேஜுங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணுறாங்க. இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பான ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஹெட்ஃபோனையுமே நான் இது வரலும் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனில் வர சில இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோனோட இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட் இருக்குது. அந்த பேக்கேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கவரை ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஹெட்ஃபோனை ஓப்பன் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். இதுக்கு மேலே 1008 ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி ஃபுல் பேக்கேஜாக அனுப்பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஹெட்ஃபோனை வெளியில் எடுக்கலாம். ஸோ இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா உள்ளே இன்னொரு பாக்ஸுங்க. அந்த பாக்ஸை வந்து இதை விட அட்வான்ஸாக பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீலில் வந்து ஒரு பாக்ஸு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 600 செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட் ஆடியோவை தவிர வேறு எந்த ஹெட்ஃபோன்லேயுமே நான் பார்த்ததில்ல. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூஆர் கோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு அவங்களோட பிராண்டிங்லாம் போட்டு பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு ஷீல்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷீல்டையும் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வாங்குறது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை பார்க்கறதுக்கு நம்ம 1008 முறை பிரித்து அதுலேயே டயர்ட் ஆகிடும் போல். உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துறாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பிரியர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஒட்டி அப்படியே வந்து செம மெர்சலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிச்சிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆண்ட் ஆடியோ வெல்கம் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு. ஸோ வாரண்டி கார்டை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இது வந்து 1 இயர்க்கான வாரண்டி கார்டு. தூரம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செம்ம பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பேக்கேஜ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிருக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கெலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜுக்கோசரமாக வாங்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை.
உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு 3.5 mm ஜாக் இருக்குது. அந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு டேமேஜும் வராது. அதே மாதிரி அந்த ஹெட்ஃபோனோட பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெட்டாலிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹூக் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா கழட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, சொன்ன மாதிரி தான் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காதுகோட ஹோல்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் நம்ம பாக்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நம்ம உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் கேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃப்ளாட் கேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஒரு ஒயர் பின்னிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சடனாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் கேபிள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த கேபிள் நான் வாங்கினதுமே அதனால தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளோட லென்த்தும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த ஹெட்ஃபோனில் வந்து சப்போர்ட் ஆகுது. இந்த ரேஞ்சில் அதாவது 600 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஹெட்ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக ஒர்க் ஆகுறதில்ல. சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாமே கேட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு